ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் குழம்பு செய்யலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்ட பின்னாடி, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பூண்டு ஒரு 5 பல்லு இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. இது கூட காரத்திற்கு காஞ்ச மிளகாய் ஒரு 6 அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 70% வந்துச்சுன்னா போதும். 70% வந்த பின்னாடி, நீங்க இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் நாம. இது கூட வீட்ல அரைச்ச கறி மசாலா 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 1 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. இல்லைன்னா மசாலா போட்டதுக்கு கரிஞ்சு போகும். இந்த மாரி நல்லா வதங்கின பின்னாடி, இது கூட ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடல அதையும் சேர்த்து ஒரு வணக்கி விட்டுட்டு, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணி ஆறுன பின்னாடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கங்க. இப்ப வந்து நாம குழம்ப தாளிச்சு விடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்த இந்த மாரி பொளந்து சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இதுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் 4ஓ 5ஓ நீங்க சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 கப் முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியா வெட்டுனது. இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 5 டூ 6 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட எந்த உப்பு இருக்கோ அத சேர்த்திக்கலாம் நீங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆயி வரும் கொஞ்சமா. பாருங்க கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயி வந்துருச்சு. இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அத போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்ப இது கூட மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இது ஜஸ்ட் முட்டைக்கோஸுக்கு ஒரு காரத்த குடுக்கறதுக்காக தான். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவ இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடயே அந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி கலக்கி அலாசி ஊத்திக்கங்க இதுலயே ஃபுல்லா. இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நல்லா கொதிச்சு வரப்ப நம்மளுக்கு கிரேவி திக்கா வரும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே ஊத்திக்கங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா கிரேவியும் கெட்டியாயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். பார்க்கறதுக்கே தக தக தகன்னு இருக்கும் பாருங்க. டேஸ்ட்டும் அதே மாரி தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்ப இது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட கொத்தமல்லி தழைய தூவி நம்ம இறக்கி பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.